புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம் என்பதற்கு பல உதாரணம் இருக்குது. இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு, இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய டிஜிபி 31ஆம் தேதி ஓய்வு பெற்று விட்டார். அந்த 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த தகுதி வாய்ந்த டிஜிபி அவருடைய பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்பி அவர்கள் அதில் 3 பேரை தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியா நியமிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபிக்கு இருக்குது. அவர்தான் உயர்ந்த பதவி காவல்துறையில். அந்த பதவி கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத ஒரு கைலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இன்னைக்கு புதிதாக ஒரு டிஜிபி பதவி ஏற்றிருக்கின்றார். அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் நியமிக்கவில்லை. 8 டிஜிபிக்கு பிறகு 9வது டிஜிபியாக இருக்கின்ற அவர் பொறுப்பு டிஜிபியாக நியமித்திருக்கின்றார். ஏற்கனவே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு சிறுமி முதல் குறித்த காலத்தில் இந்த டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும். இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற நாள் இந்த அரசுக்கு தெரியும். அப்படி இருந்தும் இந்த அரசு வேண்டும் என்ற திட்டமிட்டு தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் இந்த டிஜிபி நியமனத்திலே சரியாக நடந்து கொள்ளவில்லை. அதனால நேற்றைய தினம் பொறுப்பு டிஜிபி பதவி ஏற்கின்ற பொழுது இதற்கு முன்பு இருக்கின்ற 8 டிஜிபிகள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை. அந்த 8 டிஜிபியின் கீழ் தான் தமிழகத்தில் பல துறைகள் அவள் நிர்வகித்து வருகிறார்கள். ஒவ்வொரு டிஜிபிக்கும் ஒரு பகுதி பிரித்து கொடுத்துருக்காங்க. பொருளாதார குற்றப்பிரிவுனா அதுக்கு ஒரு டிஜிபி, அதே போல தீயணைப்புனா அதுக்கு ஒரு டிஜிபி. இப்படி 8 டிஜிபிகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்றால் இந்த அரசாங்கம் எப்படி நடக்கும்? எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? இன்றைக்கு ராணுவம் நாட்டை காக்குது, காவல்துறை மக்களை பாதுகாக்கின்றது. மக்களை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கிற டிஜிபிக்கு கூட குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் நியமனம் செய்ய முடியாதது. அதை பெற்று முறையாக தகுதி வாய்ந்த டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்தும் கூட இந்த விடியா திமுக அரசாங்கம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா.